நம்மளை எப்போ நமக்கு ரொம்ப ஆபத்தான காலம் அப்படின்னா, நம்மளை கண்டிக்கிறதுக்கு நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாதது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேஞ்சர். ஆமேன் சொல்லுங்கள். சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். நம்ம இவங்க போனாதான் நமக்கு நிம்மதி, சும்மா ஓவரா கேள்வி மேல கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்பிச்சோம். தாவீதையும் சாலோமோனுடைய வாழ்க்கை, ரெண்டு பேருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்யும் போது அவனை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சு. அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணது சரியா, நீ பண்ணது தவறாச்சே அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும் போது, இவன் ராஜாவா இருந்தால் கூட கேள்வி கேட்கிற மனுஷனுக்கு அந்த வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். சரி பரவாயில்ல, நீ சொல்றது உண்மைதாயா, நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய கிங்கு தான், ஆனா சரி நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்லு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனா சாலோமோனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், அவன் பின்மாறி போனதற்கு காரணம் அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. யார் இருந்தா அவனை கேள்வி கேட்கறதுக்கு? 1000 பொண்ணு கேட்டனா யாரு கேட்டா அவனை? யாரு சொல்ல முடியும், ராஜா இது வேண்டாம், இது பண்ண வேண்டாம். அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் அவனுக்கு விரோதமா கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், அங்கேயே முடிச்சிடுவான். நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்கறது, நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சில நேரத்துல யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறது நமக்கு இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, அது நல்லது அப்படின்னு நினைக்கணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை யாராவது, உங்களுடைய மனைவி உங்களை கேள்வி கேட்கிறாங்களா? நான் சொல்றேன், நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறாரு. உங்களுடைய கணவனார் உங்களை கேள்வி கேட்கிறாரா? நல்ல கணவனாரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. உங்க அம்மா அப்பா உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்களா? நல்ல அம்மா அப்பாவை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கேள்வி கேட்காத அம்மா அப்பா ஏலி மாதிரி தான். ஏலியின் பிள்ளைகள் செய்த தவறு மிகப்பெரிய தவறு. ஆனா என்ன பண்ணாங்களாமா அவங்க அப்பா? அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் பசங்க அவ்வளவு பெரிய தப்ப பண்ணும்போது அவருடைய பேச்ச பாருங்க, மக்களே இப்படி செய்ய வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இறங்கி கூட போயிருக்கலாம், விட்டா காலில் பிடிச்சிருவாரு போல தெரியுது. யாரு பிள்ளைங்க பண்ற தப்பு என்ன தப்பு சொல்லுங்க? அவ்வளவுதான், கட்டி வச்சு மூஞ்சிலே குத்தணும், அந்த மாதிரி தப்பு. இடிச்ச இடியில பல்லெல்லாம் கொட்டணும் கீழே, அவ்வளவுதான், காலை தரிச்சிருவான்டான்னு சொல்லணும். அவன் பண்ண தவறு சாதாரணமான தவறா? தேவ ஆலயத்திலே வருகிற பெண்களோட அந்த பெண்களிடத்துல தவறா நடந்தாங்களாமா. எவ்வளவு பெரிய கர்த்தருக்கு விரோதமான செயல். விட்டுருக்கலாமா? அவரு பிடிச்சி போலீஸ்ல கொடுத்துருவோம் சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான், கட்டி வச்சு அடிக்கடா அடிக்க வேண்டாம் இல்ல சொல்ற. நல்ல தகப்பனா இருந்தா சில நேரத்துல நீங்க அடக்கல அப்படி